ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் நேத்தே உங்களுக்கு நான் கிளியரா சொல்லியிருப்பேன். எனக்கு நிஃப்டில வியூவே கிடையாது. பேங்க் நிஃப்டில தான் நான் ட்ரேட் எடுக்க போறேன்ட்டு. கரெக்ட்டா இன்னைக்கு மார்க்கெட் வியூ நல்லா குடுத்தது. அண்ட் இன்னைக்கு என்னோட மெம்பர்ஷிப்லயே நான் கிளியரா ஒரு ஆடியோ நோட் குடுத்திருப்பேன். மார்னிங்கே குடுத்திருப்பேன். எந்த டைம் அப்டின்னா 10:55 53க்குலாம் குடுத்திருப்பேன். அதுல என்ன குடுத்திருப்பேன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு யாரும் மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் சைட்ல போகாதீங்க. புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். நெறைய பேர் இப்போ என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்க என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கேப்ப ஃபில் பண்ணி திருப்பி மார்க்கெட் வந்து மேல போகும்ன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஏன்னா கோர்ஸ்லயே அதான் கான்செப்ட் இருக்கும். கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். நெறைய பேர் அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்கன்ட்டு தான் நான் ஒரு ஆடியோ நோட்டயே நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு. கால் ஆப்ஷன் சைட்ல இங்கருந்து ரிவர்சல் எடுத்தாலும் நமக்கு மேக்ஸிமம் ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து கிளியரான செல்லிங் ஜோன். இங்கருந்து கிளியரான செல்லிங் ஜோன். அப்ப நமக்கு என்ன மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குன்னா, இங்கருந்து மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆக தான் பாசிபிள். அதால தான் இந்த சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கிடையாது. இது வந்து லைக் வீக்கான சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்னு நான் எத்தன மணிக்கு குடுத்துருக்கேன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் 10:08க்கு குடுத்துருக்கேன். ஓகே. இந்த டைமுக்கு குடுத்துருக்கேன் மெம்பர்ஷிப்ல. ஏன்னா புட் ஆப்ஷன்ல ஒண்ணு மார்க்கெட் வந்து இந்த ஹை கிட்ட போச்சுன்னா, இங்க புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். இந்த லோவ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இங்க புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். ஓப்பனா சொன்னா நானுமே இந்த ஹைல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரேட் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு 20, 30 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா, இங்கருந்து நான் வந்து புட் ஆப்ஷன் இங்கருந்து நான் லாங்கா ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஆனா, இந்த இடத்துல எனக்கு ட்ரேட் கிடைக்கல. ஆ அதுக்கப்புறம் எங்க எனக்கு ட்ரேட் எக்ஸாக்ட்டா கிடைச்சதுன்னா, சேம் பேட்டர்ன் பிரேக் அவுட் கன்சால்டேஷன் பேட்டர்ன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்தது. இங்கருந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஆல்மோஸ்ட் நியர் பை க்ளோஸ் ஆக போது. அதனால நான் ட்ரேட்ட க்ளோஸ் பண்ணியிருந்தேன். நான் லாங்கா வச்சிருந்திருப்பேன். ஓகே. இதுதான் லெவல்ஸ் ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ரிஜெக்ஷன் 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. அதுல தான் ட்ரேட் எடுத்திருப்போம். ஓகே. இன்னைக்கான லெவல்ஸ் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கான லெவல் எப்படி ரியாக்ட் ஆகும்ன்னு பார்த்தலாம். அண்ட் நெறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம டெய்லி போற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ண சொல்லிருங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. ஃபைன். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகணும்? சிம்பிள். இப்போ நேத்து ஒரு லைன் சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்குங்களா? இந்த இடத்துல. ஆனா இது மார்க்கெட் வந்து ரியாக்ட்டே ஆகல. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆ இந்த ஒரு லைன் இங்க நான் டிரா பண்ணிட்டு மேபி மார்க்கெட் நாளைக்கு வேலிட் பாயிண்ட்டா இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லியிருப்போம். ஆனா பெருசா அந்த இடத்துல ரியாக்ட் ஆகல. அதால தான் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப் அந்த லெவல்ஸே குடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா மெம்பர்ஷிப்ல இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்க மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா, எந்த கால்ஸுமே இருக்காது. ஒன்லி சார்ட்ஸ் அது வாய்ஸ் நோட் தான் இருக்கும். எப்படி மார்க்கெட் டிராவல் ஆகும். கால்ஸ் குடுக்க மாட்டோம். நல்லா கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. கால்ஸ் அக்கவுண்ட்னாலயும் எங்க சைட்லருந்து பண்றது கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டோட லைவ் வியூ மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இப்படிலாம் மார்க்கெட் போகும். இந்த அப்டேட்ஸ் குடுப்போம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்ல. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் தெரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு எப்படி இருக்கும் ட்ரெண்ட், அப்டின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. சிம்பிள். ஆ நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்னா, என்னோட வியூ வந்து ரிஜெக்ஷன் ஜோன்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இத நான் வந்து ஒரு லைனா எடுத்து டிரா பண்ணிக்கிறேன். ஓகே. ஆ இந்த பாயிண்ட்ல. 56,952 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் ஓகே. இங்க ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னா, சப்போர்ட் அப்டின்னா நமக்கு 56 இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் டிசைட் பண்ணணும். ஆ அதுக்கு தான் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் 1 ஹவர்ல எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இப்ப எதுக்காக நான் வந்து கன்ஃபர்மேஷன் புட் ஆப்ஷன்ல தான் போகணும்னு சொல்லியிருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நமக்கு செல்லிங்ல க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப நமக்கு என்ன பாசிபிள்னா, ஏன்னா பேட்டர்ன்க்குள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. நமக்கு மேக்ஸிமம் செல்லிங் தான் போக பாசிபிள் அந்த இடத்துல. ஓகே. மேபி இது பிரைஸ் ஆக்ஷன்ல லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ மேபி பேசிக்கா இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு புரியாத மாரி தான் இருக்கும். மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செல்லிங் பிரஷர் குடுத்து க்ளோஸ் வச்சுருக்கு. நியர் பை ரெசிஸ்டன்ட் இருக்கு. நான் என்ன இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் இந்த லைன டச் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆ எனக்கு அங்கவே ட்ரேட் கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு மார்க்கெட் வந்து அந்த வியூல கிடைக்கல. என்னோட மெம்பர்ஷிப்பே அதான் நான் சொல்லியிருந்தேன். இந்த லைன டச் பண்ணும்போது புட் ஆப்ஷன் போகலாம். இல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிப்போம். மிட்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே நமக்கு ஈஸியா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். மிட்ல எப்பவுமே ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா நெறைய பேர் எனக்கு என்குயரி பண்ணி கேட்கும்போது, ஜஸ்ட் அவங்களோட ட்ரேட்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்றீங்க. நெறைய ட்ரேட்ஸ் வந்து இன் பிட்வீன்ல போய் எடுத்துறீங்க. அது லாஸ்லாம் போயிட்டு தான் ப்ராஃபிட் சைட்ல நமக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகே. ஓகே. நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு நியூட்ரல்ல ஓப்பன் இது வந்து நியூட்ரல் மார்க்கெட்டுக்கு சொல்றேன். நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா 56,952 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் நாளைக்கு. ஓகே. இப்போ இங்க நமக்கு போகுதுன்னா ரிஜெக்ஷன் டைம் குடுக்குதுன்னா, இங்க நம்ம மார்க்கெட்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்து நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல ஓகே. அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கருந்து பையிங் எங்க போகலாம்னா 56,000 ஆ
56,639 இதுதான் நமக்கு நாளைக்கான பையிங் ஜோன். இங்க வந்துச்சா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ என்ன நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இதுக்கு முன்னாடி எந்த கேண்டிலுமே நமக்கு பெருசா அந்த லைன்க்குள்ள பை லைக் செல்லிங்ல குளோஸ் வச்சிருக்காது. லைக் செல்லிங்னா ஒரு ஹியூஜ் ரெட் கலர் கேன்ல எதுவுமே க்ளோஸ் வச்சுக்கோ ரிஜெக்ஷன். இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன நாளைக்கு என்ன ரிஜெக்ஷன் கேன்ல என்ன க்ளோஸ் வைக்குது? உங்களோட ஓன் டைம் ஃப்ரேம். நாங்க யூஸ் பண்றது 1 ஹவர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேம்ல ரிஜெக்ஷன் குடுத்தா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஆ நாளைக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன ரிஜெக்ஷன் கேன்ல உங்களுக்கு குடுக்குதுன்னா, நீங்க வந்து தாராளமா இங்கருந்து நம்ம பையிங் ட்ரெண்ட்ல போகலாம். இல்ல டைரக்ட்டா செல்லிங்ல லைக் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா வெயிட் பண்ணுங்க. இங்கருந்து நம்ம ரீடெஸ்ட் எடுத்து புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் என்னோட வியூ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு ஓப்பன் மார்க்கெட்ல. இங்கருந்து இந்த பாயிண்ட்ட டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆக பாசிபிள். இங்க வந்துச்சுன்னா தாராளமா புட் ஆப்ஷன் போய்க்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் சொல்லலாம். இப்ப இங்க ப்ரீவியஸ் கேனல்ன்னு சொல்லலாம். ஆனா ஸ்டாப் லாஸ்லாம் சொல்லக்கூடாது. அததான் நான் எஸ்எல் சொல்லல. ஓகே. மேபி நான் மெம்பர்ஷிப்ல நாளைக்கு வாய்ஸ் நோட்டா உங்களுக்கு குடுக்குறேன். எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்டின்ட்டு. ப்ரீவியஸ் கேனலோட லோவா, ஹையா எந்த அப்டின்ட்டு. ஓகே. சிம்பிள். இப்போ பையிங் அப்டின்னா இந்த லோலருந்து நாளைக்கு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 56,000 இல்ல ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா 56,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேப் கேப் என்னன்னா, இப்ப நமக்கு மார்க்கெட் வந்து இங்கருந்தே நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, இந்த இடத்துல இருந்தா ரிவர்சல் ஆகும். இப்ப நமக்கு நியூட்ரல்ல இருந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது. நியூட்ரல்னா இங்கவே நமக்கு சஸ்டெயின் எடுத்து மார்க்கெட் இப்படி பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்தா, இது ரீடெஸ்ட் ஆக்ட் ஆகும். அது ஏன்னா டெய்லியுமே நீங்க லைவ் மார்க்கெட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அது எப்படி எப்படிலாம் மார்க்கெட் போகுதோ புராஃபிட் பண்ணிட முடியும். 2, 3 பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணிருங்க. ப்ரோ எதுக்காக சென்செக்ஸ் குடுக்கறதில்லன்ட்டு. ஏன்னா அப்பதான் நான் அத பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சென்செக்ஸ் சார்ட்ல ஓப்பனா சொல்லப்போனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு 1 இயரா தான் அந்த சென்செக்ஸ் சார்ட்டே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 6 மந்த்தா தான். அப்படின்னும்போது அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒரு 3 மந்த்ஸ் டைம் எடுக்கும் சென்செக்ஸ் சார்ட் ஓகேங்களா? நான் குடுக்கறதுக்கு. ஏன்னா நான் அது பர்சனலா நான் அனலைசிஸ் பண்ணி அது ப்ராஃபிட் போதா நெகட்டிவ் ஏன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் தான் பண்றேன். அப்படின்னும்போது இது எப்படி போனாலும் என்னால ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஆனா சென்செக்ஸ் எனக்கு கொஞ்சம் டவுட் தான். அதான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அது ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோஸா குடுக்குறேன். ஓகே. ஃபைன். இதுதான் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். நிஃப்டி சொல்லப்போனா சேம் நிஃப்டில எனக்கு எந்த வியூவுமே இனிமே கிடையாது. ஆ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு ஃபாலோ ஆகும்னனா, இங்கவே ஃபாலோ ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நிஃப்டில என்ன பெரிய பிரச்சனைன்னா, நமக்கு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிராப் பண்ணும்போது நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அ கரண்ட்டா இருக்கிறதுல டிராப் பண்ணீங்கன்னா, நெறைய லைன்ஸ் வந்து கட் ஆகும். இப்போ இந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் டிராப் பண்ற பார்த்தீங்களா, நெறைய கட் ஆகும். அப்ப இங்க இருக்கிற ப்ரீவியஸோட ஹிஸ்டரி நமக்கு மிஸ் ஆகும். அப்ப நெறைய அந்த அக்யூரசி நமக்கு கிடைக்காது. பெர்ஃபெக்ட்டா இப்ப நான் உங்களுக்கு YouTubeல குடுக்குற மாரி பெர்ஃபெக்ட்டா அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு 10 ட்ரேடிங் செஷன் உங்களுக்கு குடுக்குறேன்னா, மினிமம் 8 ட்ரேடிங் செஷன் அது உங்களுக்கு வொர்க் ஆகும். நெறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. ஆ ஆனா நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த ஜோன மட்டும் நான் இப்ப அனலைசிஸ் பண்ணி குடுத்துட்டேன். வீடியோக்காக நான் இப்ப குடுத்துட்டேன்னா, ப்ரீவியஸ் ஹிஸ்டரின்னும்போது நமக்கு 10 சார்ட்ல ஒரு 6 சார்ட் தான் குடுத்த மாரி ரியாக்ட் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு பெருசா நிஃப்டில நான் லெவல்ஸ் குடுக்கல. வேணா இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆ எப் எப்பதான் நம்ம ட்ரேடு போகலான்னா, இந்த 24,969 உடைக்கட்டும். மார்க்கெட் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் குடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் போகலாம். இப்போதைக்கு லைக் ஒரு என்னோட வியூ வந்து பேங்க் நிஃப்டி நல்லா கிளியரா இருக்கு. நிஃப்டி போறீங்கன்னா, கரெக்ட்டா டிசிப்ளினான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போங்க. ஏன்னா நிஃப்டி இன்னுமே நெறையா பிரேக் அவுட் நடக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரே ரேஞ்ச்ல இருக்கு. ஆனா லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் ஈஸியா பண்ண முடியுது. நிஃப்டில ஓப்பனா சொல்லப்போனா. இங்கலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிஜெக்ஷன்லாம் குடுத்துருக்கு. ஆனா இப்போ ப்ரீ மார்க்கெட்ல நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஓகே. நான் அப்கமிங்ல ஒன்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்கட்டும். நிஃப்டியோட லெவல்ஸ் நான் கண்டிப்பா ஷூரா குடுக்குறேன். ஏன்னா ஒரு லெவல்ஸ தெரியாம குடுக்கக்கூடாது. அத பத்தி நான் கிளியரா தெரிஞ்சுட்டு குடுத்தா தான். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் பார்க்குறவங்கலாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஹார்ட் குடுங்க. லாஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் குடுங்க. எந்த ரீசனால லாஸ் பண்ணீங்க அப்டின்ட்டு சொல்லிடுங்க. ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல மினிமம் ஒரு பார்க்குறவங்க எல்லாமே ஒரு கமெண்ட், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. அண்ட் அடுத்த நாளையோட அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.